ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான். காத்தாலே காயெல்லாம் வாங்க போயிட்டு வந்ததுனால நிறையா டைம் அவங்க வந்து டிராஃபிக்லேயே மாட்டிண்டாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளாக ரசம், ஒரு காய், ஒரு பஜ்ஜி, இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மெனு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் என் பாடி ரெக்கவர் ஆகுது. ரொம்ப நேரம் நின்று பண்ணா டயர்டா இருக்கு. ஸோ எனிவே நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆற்றுல இருக்கிறவாளுக்கு தனியாக பண்ணி தான் ஆகணும். ரெஸ்ட்ன்னு எடுத்தோம்னா முடியாது அது. ஸோ அதனால என்ன செய்யறேனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ 3 days எல்லாருமே வந்து லாங் வீக்கெண்ட்ல நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஆயிருக்கு. ஆகஸ்ட் 15th லீவு, அதுக்கப்புறம் மாசப்பரப்பு, ஆவணி பிறந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப பிஸியா இருந்திருக்கேன். ஸோ யாரெல்லாம் எங்கேயாவது ட்ரிப் போனேலாம் என்னன்ற விஷயத்த கமெண்ட்ல போடுங்க. எனக்கு 3 நாளும் ஆத்துல தான் பொழுது போச்சு. ஒரு நாள் மட்டும்தான் வீடியோ போட்டேன். மற்றபடி 2 நாள் க்ரௌட் இல்ல, யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றதுனாலவே நானும் லீவ் எடுத்துட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன பண்றோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கு உண்டான தலிகையில் முதல் ப்ரிப்ரேஷனாக பருப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். பிகாஸ் காய் வாங்க போகணும். பெருமாளுக்கு அம்சைக்கு பழங்கள் இல்லை, தக்காளி சுத்தமாக காலி ஆகிடுது. இதை முதல்ல நம்ம வந்து சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனோன்னா ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ளே காயை வாங்கிட்டு வந்துடலாம். இந்த காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் வேறு எதாவது காய் வாங்கிட்டு வந்தேன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பிளான் இருக்குது. காய் வாங்க போய் நல்லா டிராஃபிக்கில் மாட்டின்டாச்சு. ஸோ பருப்பு, தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ பருப்பு ரசம் பண்ணிட வேண்டிதான். இப்போ நான் தக்காளி, பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பிளெண்ட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். இதுக்குண்டான புளிஜலம் ஆட் பண்ணிடலாம். உப்பு, மஞ்சள் பொடி. யாராவது வந்துடுவாப்பா வீடியோ எடுக்கிறச்ச. ரசப்பொடி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஜலம் வளாவி விட்டால் சரியாக இருக்கும். நல்லா இது எல்லாமே சேர்ந்து ஒத்தாப்பில் ஒரு கொதி வந்தோடனே நெய்யில் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா பருப்பு ரசம் ரெடி ஆகிடும். கொதி வரட்டும். ஸோ கொத்தமல்லி தழையும் போட்டேன், கொதி வரட்டும். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணேன், அது வீடியோவில் வரல. கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது, கண்டினியூஸாக மழையாக இருக்குது. ஸோ இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த நிமோனியா அட்டாக் ஆனாலே இந்த கிளைமேட் இந்த மாதிரி பேடானால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இனிமேல் மஞ்சப்பொடி எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருங்காயமே ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு கொதி வந்துடுத்துன்னா நெய்யில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா பருப்பு சாதம் இது ரெடி ஆகிடும். ரசம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு எடுத்து தாளிச்சிட்டேன். இப்போ இந்த இதை வந்து இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளித்ததை கொத்தி அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் ரசம், பருப்பு ரசம் சுட சுட ரெடியாக இருக்குது. அடுத்தாப்பில் வெண்டைக்காய் புளிப்பச்சடி பண்ணிக்கலாம். ரசம் எப்பயுமே சூடாக இருக்கச்சா மூடி வச்சுட்டேன்னா வாசனை போகாமல் இருக்கும். ஸோ ஒரு குட்டி வானலியில் கடலெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு,
வெண்டைக்காயை பொடி பொடியாக வதக்கின்றிருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளி ஜலம், தயிர் வந்து கடைசியாக எடுத்துக்கலாம். எண்ணெய் சுட்ட கையோட தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு பொரியறதா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்புகள் செவக்கட்டும், பெருங்காயம், அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். காரப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். எப்பயுமே உப்பு வந்து வெண்டைக்காய்க்கு முதலையே போடக்கூடாது. மற்ற காய்கறிகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் வெண்டைக்காயில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், உப்பு போட்டெல்லாம் அந்த குழன்னு ஸ்ட்ரிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன். மூடி போட்டு வதக்கினெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். சாதத்தையும் சைடில் வச்சுடலாம், டைம் ஆகிட்டே இருக்குது. பருப்பு வச்ச அதே குக்கர்லேயே பண்ணிக்கலாம். ஸோ வெறுமை தான் அலம்பிட்டு யூஸ் பண்ணுவோம். கடைசியாக அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரே தரியாக தேய்ச்சி அலம்பி எடுத்து வச்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு இப்போ வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் வதங்கி எடுத்துனா நம்ம புளிஜலம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எங்கள் ஆத்துக்கார் இன்னைக்கு கேட்டார், உங்கள் அம்மாவோட வெண்டைக்காய் பண்ணவே இல்லையே அப்படின்னாரு. ஸோ அதனால் சரி, வெண்டைக்காயுமே கம்மியாக இருக்கிற நாட்களில் நான் கம்மியாக இருக்கிறச்ச இந்த மாதிரி பண்ணுவேன். காரணம் என்னென்னா, நிறையா பேருக்கு வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் வதக்கின்றலாம், சுருங்கி போயிடும் வெண்டைக்காய், தான் பிரச்சனையே. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அளவு சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் புளிஜலம் ஆட் பண்ணிடலாம். புளிஜலம் வந்து நல்லா வற்றணும். அட் த சேம் டைம் இந்த வெண்டைக்காய் வந்து லைட் ப்ரௌன் கலராக மாறும், பச்சை கலர். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடுதுன்னா கரெக்டான பதம். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெண்டைக்காய் வந்து கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வந்துடுது, லைட்டான ஒரு கலர், பச்சை கலர் மாறிடுது. புளி ஜலமும் குறைஞ்சிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து குத்திருக்கேன். பார்த்தெல்லாம் தெரியும், 1 டேபிள் ஸ்பூன், இன்னொரு டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட கலந்து விடலாம். எனக்கு மணியாக எடுத்து அதனால் கலந்து விட்டுட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஸோ நமக்கு இப்போ வெண்டைக்காய் புளிப்பச்சடி ரெடி ஆகிடுத்து. நான் ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஒரு முட்டைக்கோஸ் காய் பண்ணியிருந்தேன் இல்லையா, எப்படி இப்படி பொடி பொடியாக கட் பண்ணினேன் அப்படின்னு கேட்டிருந்தா, இதுதான் நான் வச்சுருக்கேன். இது 99 ருப்பீஸோ என்னமோ நினைக்கிறேன், ஸ்மார்ட் பஜாரில் வாங்கினேன். இதை போட்டுட்டு இந்த இதை பிடிச்சி இழுத்தேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சைஸு உங்களுடைய கண்ட்ரோல். சப்போஸ் ரொம்ப பொடி பொடியாக வேணும்னா ஒரு 10 தடவை பண்ணலாம் பொடி பொடியாக ஆகிடும். ஒரு 4 தடவை பண்ணலாம் மீடியம் சைஸில் வரும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து வெங்காயத்தை இதில் பொடி பொடியாக கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உள்ளே போடணும் அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாக போட்டால் அது கட் பண்ணாது. ஸோ பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் பிளெண்டரில் போட்டு நல்லா இதை வச்சு இப்போ மூடி போட்டு அந்த கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு இதை இழுத்தாக்கா நல்லா பொடி பொடியாக ஆகிடும். அதையும் காட்டுறேன் பாருங்கோ. ரொம்ப ஜாஸ்தி பண்ணலாம் உங்களால் இழுக்க முடியாது. மீடியமாக போட்டு வச்சேன்னா ஈஸியாக பண்ண வரும். கண்டிப்பாக இது ஜென்ஸ் எல்லாம் பண்ணுறா அப்படின்னாக்கா, தலிகைகள், பேச்சுலர், ஸ்டூடெண்ட், இவாளுக்கு வந்து இந்த வெஜிடபிள் கட்டர் வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும். ஐ திங்க் போகிறோம். ஸோ பார்த்தேன் அப்படின்னாக்கா நன்னாவே ஓரளவுக்கு பொடி பொடியாக கட் ஆகிடுத்து. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு
இந்த அளவுக்கு பொடி பொடியாக இருந்தால் போதும். ஸோ முட்டைக்கோசையுமே நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டா பொடி பொடியாக வரும். ஸோ இப்போ பஜ்ஜி மிளகா பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் உள்ளே வந்து அந்த இதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சீட்ஸ் எடுத்து அதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த இதில் வந்து வெங்காயம் கொத்தமல்லியில் கொஞ்சமாக பிளாக் சால்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி வச்சு நம்ம பஜ்ஜி மாவில் பொரிச்சு எடுக்க வேண்டிதான். பிளாக் சால்ட் போட் பண்ணேன்னா வெங்காயத்தோட பிளாக் சால்ட் சேர்ந்து வரைச்சி ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பஜ்ஜி மாவில் இருக்கிற இது வந்து மேல் மாவில் உப்பு இருந்தால் போதும். இதை நான் இப்போ நீட்டாக இதோட இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து பஜ்ஜி மிளகாக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லா மிளகாய்க்குள்ளேயுமே பார்த்தேன்னா அழகாக வெங்காயமும் அந்த பிளாக் சால்ட்டும் போட்டதை ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி பொரிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச மிளகாயை மாவில் டிப் பண்ணி போட வேண்டிதான். எல்லாருக்குமே பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், நான் சொல்லணுன்றதில்ல. இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் ஒரு கடையில் அப்படி தான் அவள் என்ன பண்ணுவா, மிளகாயை போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சு கொடுப்பா. நான் உள்ளுக்குள்ளே வச்சே பொரிச்சிட்டா வெங்காயமும் குக்காகிடும். ஸோ அதுக்கு தான். ஸோ இதை கம்ப்ளீட்டாக பொரிச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்குண்டான ஒரு சிம்பிள் தளிகை ரெடியாக எடுத்து பருப்பு ரசம், வெண்டைக்காய், தயிர் போட்டு புளி பச்சடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி பண்ணியிருக்கேன். உளுந்து அப்பளம், சாதம், தயிர். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்குண்டான லஞ்ச் மெனுவில் இருக்குது. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.